நாம் தமிழர் கட்சியிலேருந்து நான் விலகலான்னு முடிவு எடுத்திருக்கிறேன். இது ஒரு நீண்ட யோசனைக்கு பிறகு நான் எடுத்த முடிவு. ஒரு 1.5 மணி நேரமாக நான் யோசிச்சு பார்த்தேன். நான் யோசிச்சு பார்த்ததில் வேணாம், இதுக்கு மேலே நம்ம நாம் தமிழர் கட்சியில் பயணிக்க வேணாம் அப்படிங்கிற முடிவை எடுத்துக்கிறேன். நிறைய விஷயங்களை நான் பொதுவெளியில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். ஏன் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நான் விலகிறேன் அப்படின்னு ஒரு 10 காரணங்களை நான் முன்வைக்க ஆசைப்பட்றேன். குறிப்பாக தேர்தலில் நான் போட்டி போடணும்னு சொல்லி ரொம்ப கனவோடு இருந்தேன். 2016 கனவோடு இருந்தேன், 19 இருந்தேன், 21 இருந்தேன், 24 இருந்தேன். ஆனால் தேர்தலில் குறிப்பிட்ட ஒரு வேட்பாளரை அண்ணன் சீமான் அவர்கள் முன்னிறுத்தி அவரை வச்சு தான் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. 2016 வாய்ப்பு இல்லை, 19 வாய்ப்பு இல்லை, 21 வாய்ப்பு இல்லை, 24 வாய்ப்பு இல்லை. அப்போ 4 முறை நான் பொறுத்து பார்த்தேன். அப்போது எனக்கு வாய்ப்பு வழங்கப்படலை. ஏன்னா நான் அந்த தொகுதியே இல்லை, அதனால் எனக்கு வாய்ப்பு வழங்கப்படலை. அப்போது அது எனக்கு பெரிய மன உளைச்சலை கொடுத்தது. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தாலும் கூட சரி நம்ம கொஞ்ச நாள் பயணித்து பார்ப்போம்னு சொல்லி திருப்பி நான் பயணித்தேன். இதை விட அது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல, தேர்தலில் நிப்பாட்டுறது கூட. ஆனால் ரொம்ப எனக்கு மன உளைச்சலை தந்தது என்னது அப்படின்னா, ஒரு கட்சி அப்படின்னா இப்போ திராவிட கட்சிகள் கட்சியுடைய வருமானத்துக்கு என்ன பண்ணுவாங்க, கனிம வளம் பண்ணுறாங்க இல்லையா, கொஞ்சம் அந்த ஆற்று மணல் கனிம வளம் வெட்டுறவங்க, மலையை வெட்டுறவங்க, இவங்க கிட்ட பணம் வாங்குவாங்க. அப்படி யாராவது நாம் தமிழர் கட்சியிலேருந்து கை நீட்டினா கட்சியை விட்டு நீக்கிறேன்னு சொல்லி என்னோட சீமான் அவர்கள் சொல்கிறது என்னால் ஜீரணிக்கவே முடியல. மணல் கோட்டை காசு வாங்கக்கூடாது, கனிம வள கோட்டை காசு வாங்கக்கூடாது, ஒரு பாரில் போய் காசு வாங்கக்கூடாது, ஒரு கான்ட்ராக்டில் காசு வாங்கக்கூடாது, எந்த காசும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுங்கிறது, அப்படி ஒருவேளை தெரியாமல் வாங்கினா உடனடியாக கட்சியை விட்டு ஒரு நீக்கிறதுங்கிறது அதை எப்படி எடுத்துக்கிறது எனக்கு தெரியல. பெரிய மன உளைச்சலே கொடுத்துருச்சு. 2010 நம்ம பயணிக்கிறோம். சீமான் அவர்கள் என்ன தான் மாவட்ட பொறுப்பாளராக போட்டு வச்சிருந்தாரு. திடீர்னு பார்த்தா கிளை வாரியாக கட்டமைக்கணும், கட்சிக்கு கிட்டத்தட்ட 36 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ஊர்லேயுமே 100 வாக்குகள் கட்சிக்கு விழுந்திருக்கு. கட்சிக்கு வாக்கு செலுத்தாத, வாக்கு இல்லாத வாக்குச்சாவடி இல்லை. அப்போ நமக்கு கிளையில் ஆள் இருக்காங்க, ஆனால் நம்ம கட்டமைக்கலை, அந்த கட்டமைப்பை கொண்டு வாங்கன்னு சொல்லி கடந்த 1.5 ஆண்டுகளமாக அவரே பயணப்பட்டு 3 சுற்றுலா தமிழ்நாடு முழுக்க போய் திடீர்னு பார்த்தா திருநெல்வேலி போகிறாரு, திடீர்னு பார்த்தா தென்காசி போகிறார், திடீர்னு பார்த்தா சுரண்டை போகிறார், கோயில்பட்டி போகிறார். ஒவ்வொரு ஊர்லேயும் கூட்டம் கூடுது. கிளையிலையும் அப்போ ஆட்கள் இருக்குன்னு சொல்லி கிளை கட்டமைப்புக்கு எப்படி நடத்துன்னு சொல்லி பாடமாக எடுத்து